விலை கம்மியா இருக்குன்னு இந்த ட்ரைபேட் வாங்க தப்பா போச்சுங்க. 2 நாள் மேல இருக்கிற பாட்டுலாம் பொசு பொசுன்னு கவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. போனை வைக்க முடியல. செம்ம கடுப்பாயிருச்சு. சரி சும்மா இருக்குமென்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா எங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள வந்துட்டாரு. என்னடா பண்றேன்னு கேட்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கமான்னு சொன்னேன். எங்க அப்பா எங்க கூட நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி போயிட்டு நியூஸ் பேப்பர் வெத்தி பெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு சொன்னாரு. என்ன மொத்தம் போட்டு கொளுத்த போறாரோ அப்படின்ற பத்திரத்துல நானும் இப்ப எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் மொத்தம் எங்க அப்பாவோட ப்ரொஃபஷனல் வித்தைகளால அதை காட்ட ஆரம்பிச்சாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு பிளம்பர்ன்றதுனால இந்த பழப்பை ஒட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு பிரிக்கிறதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. சரி நமக்கு என்ன, நமக்கு பொருள் ரெடினா போதும். நானும் பொறுமையா வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசி தாங்க நோட் பண்ணோம். மேல ஒரு இடத்துல உடஞ்சு போயிருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ பண்ணி அது நிக்கவே இல்ல. அவர் வேஸ்ட்டா போயிருச்சுங்க. பரவாயில்லங்க, என்ன பண்றது? நீங்க அடுத்த வாட்டி எதனா பொருள் கிருள் வாங்கினா தயவுசெய்து விலை கம்மியா இருக்குன்னு மட்டமான